இது என்ன மாதிரியான ஒரு காட்டாட்சி? இங்கே திருமாவளவன் அவர்களை பார்த்து நாம் கேட்குற ஒரு கேள்வி, அண்ணல் அம்பேத்கர் கொடுத்துருக்கிற அடிப்படை உரிமைகள், ஈக்குவாலிட்டி, லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, உங்களால் அடிபட்டு மிதிப்பட்ட வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா? இதான் முக்கியமான கேள்வி. நீங்கள் பட்டியல் சமூக பெருமக்களை யோசித்து பார்க்க வேண்டும். அண்ணல் அவர்களுடைய கருத்தியல் என்ன, திருமாவர்களுடைய கருத்தியல் என்ன? ஏன் சார் 30 லட்ச ரூபா கார் இருக்குன்றதுக்காக டூ வீலரில் போகிறோன்னா நீங்கள் இடிப்பீங்க, திரும்பி ஏன் இடிச்சிங்கன்னு கேட்டால் தூக்கி போட்டு அடிப்பீங்க அப்படின்னு சொன்னால், இதுதான் அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வர நினச்ச ஈக்குவாலிட்டியா? கற்பி புரட்சி செய் ஒன்று சேர் போராடுன்னு சொன்னார். அண்ணல் அம்பேத்கர் கற்பின்னார், எஜுகேட்டுன்னார். இவர் என்ன சொல்கிறாரு? அடங்க மறுங்கிறார். அவர் புரட்சி செய்யினார். இவர் என்ன சொல்கிறார்? அத்துமீறுங்கிறார். அத்துமீறினா என்ன? அண்ணல் கொடுத்த கான்ஸ்டியூஷனை அத்துமீறணுமா? இதுதான் திருமாவளவன் அவர்கள் பட்டியல் சமூக பெருமக்களுக்கு போதிக்கிற போதனையா? செங்கல்பட்டு கூட்டத்தில் பேசினார்ல, அது எதுக்காக நடந்த கூட்டம்னு உங்களுக்கு தெரியுமா? கொலை முயற்சி இந்த மாதிரியான குற்ற வழக்குகளில் குண்டர் சட்டங்களுக்கு சென்றவர்களுக்கு 10,000 ரூபாய் பாராட்டு பத்திரம். அந்த விழாவில் தான் திருமாவளவன் இதை பேசுகிறார். இப்போ பட்டியல் சமூக பெருமக்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இது மாதிரியான தலைவர்களை புறக்கணிக்க வேண்டும். பட்டியல் சமூகத்திலே நிறைய நல்ல தலைவர்கள் இருக்காங்க தமிழகத்தில். பூவை ஜெகன்மூர்த்தி இருக்கிறாரு, ஏர்போர்ட் மூர்த்தி இருக்கிறாரு. இவர்கள் எல்லாம் இன்றைக்கி பட்டியல் சமூக மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் கட்டுது சார் ஃபீஸு, நீங்கள் படிக்காதீங்க போய் கேஸ் வாங்குங்கன்னு சொல்லி வழி நடத்துகிறீங்க. இதை விட ஒரு மோசமான நீங்கள் வன்முறைப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வன்முறைப்படுத்தி வன்முறையை அடையாளமாக காட்டி பொது சமூகத்திலிருந்து அவர்களை பிரிக்கிற ஒரு வேலையை பார்க்குறீங்க. இன்றைக்கி 30 லட்ச ரூபா கார் இருக்குன்றதுக்காக டூ வீலரில் போகிறோன்னு அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், 1000 வருஷமாக என்னிடம் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டான் அடிமை மனோபாவத்தை நீங்கள் நியாயப்படுத்துறீங்கல்ல. இது யாருமே கேள்வி கேட்கணும்ல. நீங்கள் சார் நாங்கள்லாம் இடதுசாரி அரசியல் பேசுகிறோம் சார், ஆண்டான் அடிமை தத்துவத்துக்கு எதிராக பேசுகிறோம் சார், அம்பேத்கரியம் பேசுகிறேன் சார், ஒருத்தருமே கேட்கலையே சார். இன்றைக்கி உங்கள்கிட்ட கார் இருக்குன்னா டூ வீலரில் போகிறோன்னு அடிப்பீங்களா? உங்கள்கிட்ட கார் இருக்குது, உங்கள்கிட்ட திராவிட மாடல் அரசு உங்களுக்கு இருக்குது, நீங்கள் கூட்டணி கட்சி கூட்டாளியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மிரட்டி எஃப்ஐஆர் போட விடாமல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் யாரை வேணால் நீங்கள் அடிக்கலாமா? என்ன மெசேஜ் சொல்கிறார் திருமாவளவன்? அவருடைய கருத்தியல் என்ன? இதுதான் மிக முக்கிய கேள்வியாக இருக்கிறது. இதற்கு திருமாவளவன் அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். உங்களால் அடிபட்ட ராஜீவ்காந்தி அவர்களுக்கு அடிப்படை உரிமைகள் இருக்கிறதா? ஈக்குவாலிட்டி, அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த ஈக்குவாலிட்டி ஃபண்டமெண்டல் ரைட் அவருக்கு இருக்கிறதா? அதை மீறுவதற்கான உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது? உங்ககிட்ட கார் இருந்தால் ரோட்டில் டூ வீலரில் போகிறோன்னு நீங்கள் இழுத்து போட்டு அடிப்பீங்களா? உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, திராவிட மாடல் காவல்துறை உங்களை கண்டுக்காதனா நீங்கள் யாரை வேணால் அடிப்பீங்களா? இதுக்கு திருமாவளவன் பதில் சொல்லியாக வேண்டும்.